வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே மறக்காமல் அமைக்கிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா தலை, மல்லி எல்லாத்தையும் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 அரைச்சி விழுத வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சமைக்க தேய்க்க தேவையான பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சாய் இலை எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் 1 கிலோ சிக்கன் தேங்க எடுத்திருக்கோம். அந்த சிக்கனில் செய்ய போகிறோம். ஸோ 1 கிலோ சிக்கன் நாங்கள் கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வித்தியாசமான முறையில் தான் செய்ய போகிறோம். நம்ம எப்போவுமே சட்டியில் போட்டு தானே சிக்கனுக்கு பிரியாணி பண்ணுவோம். இன்றைக்கி நாங்கள் சிக்கனை தனியாக வேக வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குக்கரில் சிக்கனை போட்டுட்டு அதோட மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பெப்பர் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வீட்டில் பொரிக்கிற பொடி தாங்க பொதுவாக யூஸ் பண்ணுவோம். அந்த சிக்கன் மசாலா, கரம் மசாலா தாங்க நாங்கள் கடையில் வாங்கிக்கிறோம். எல்லாம் போட்டு கிளறிட்டு அதோட கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சோண்டு புதினாவும் அள்ளி தலையில் போட்டு நல்லா தட்டி குக்கரை போட்டு மூடி அடுப்பில் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுங்க. கோல்டு வின்னர் எண்ணெய் தேங்க அதை ஊற்றுங்க. கொஞ்சோண்டு அதில் நெய்யை ஊற்றுங்க, தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றி அதில் இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் அள்ளி போடுங்க. அள்ளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதோட வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை மிளகா, தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா வதக்க. பச்சை வாசம் போனால் தாங்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா பிரியாணி மாதிரியே இருக்காதுங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக வச்சுருக்கோம் பாருங்கள், அது குக்கரில் வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணிக்கு தேய்க்கிற மசாலாத்தையும் சேர்த்துருவோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, பிரியாணிக்கு மல்லித்தூளை போட்டுக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர் பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா கிளறிடுங்க. அப்போ தான் அந்த மசாலா போய் ஒன்றோட ஒன்று சேர்ந்தாதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் இதில் ஒன்று கேட்கலாம், புதினா தலை போடலை. நாங்கள் இப்போ புதினா தலை போட மாட்டோம். கடைசியில் நான் உங்களுக்கு ஏன் போடலன்னு நான் சொல்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயும் பாருங்கள், நம்ம குக்கரில் வச்சு அந்த கறி பாருங்கள் வெந்துட்டா அதே என்ன செய்கிறீங்க பாருங்கள், புகை பாருங்கள், அப்பப்போ எப்படி பறக்குதுன்னு. இந்த கறியை கிளறையிலே ஒரு வாசனை பாருங்கள், அப்படி மூக்குக்குள்ளே அப்படியே அள்ளி தெளிக்குது. அந்த கறியை கறியை அள்ளி அப்படியே அந்த தலையில் கொட்டுவோம். பிரியாணி சட்டியில் தலையில் கொட்டி நல்லா கிளறி சிம்மில் போட்டுருங்க. நல்லா 10 நிமிஷம் சிம்மில் இருந்து நல்லா இஞ்சட்டும். இஞ்சினாதே அம்மா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை இஞ்சாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது டேஸ்ட்டாகவே இருக்காது. அதனால் நல்லா இஞ்சட்டும். இஞ்சினதுக்கப்புறம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசி 3 உலக்கு தாங்க எடுத்திருக்கோம். 3 உலக்கு அரிசி தான் எடுத்திருக்கோம். அதனால 3 உலக்கு அரிசிக்கும் 6 உலக்கு தண்ணியை தலையை தட்டி நம்ம ஊற்ற போகிறோம். நான் அது மாதிரி 6 உலக்கு தண்ணியை தலையை தட்டி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மலன்னு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை தூக்கி கொட்டிடலாம். பாருங்கள், மலன்னு கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை தூக்கி அதில் கொட்டிட்டோங்க. கொட்டினதுக்கப்புறம் பாருங்கள், தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கங்க, அப்படின்னா தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் என்ன வாசனைங்க, அதிலிருந்து செம்ம வாசனைங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா கிளறுன்னு கிளக்கிட்டு கடைசியில் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறா, அது புதினா தலை, மல்லி தலையெல்லாம் திங்க மாட்டேங்குதுங்க. அதுக்கிட்ட இந்த சத்தே போக மாட்டேங்குதுங்க. அதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், புதினா தலை, மல்லி தலையை நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு அதை போய் இந்த பிரியாணியில் சேர்த்துருவாங்க. அது சாப்பாடோட கலந்துருமா, பிள்ளைய அதுகளுக்கு தெரியாதுல்ல, பிள்ளைய அதுக்காக அள்ளி தின்றுச்சுன்னா எல்லா சத்தும் அது வயிற்றுக்கு போயிருங்க. அதனால் நாங்கள் அது மாதிரி கலந்து விட்டுறது. கலந்து விட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா அடுப்பை நல்லா சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு நல்லா மேலாப்பில் தட்டி விட்டு லெமனை புழிஞ்சு அதுக்கு மேலே நெய்யை ஊற்றி மல்லி தலை, புதினா தலையெல்லாம் தூவி மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு திறந்து பாருங்க, கமகமகமான பிரியாணி ரெடிங்க. அப்படியே வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.